வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஒரு நியூஸ் சேனல் விஜய் பிஜேபி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த போஸ்ட்ல விஜய் நம்பாளுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோட அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கான். அந்த இன்டர்வியூவை நான் இன்னைக்கு போய் பார்த்தேன். அதுல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, விஜய் அரசியல தோத்து மறுபடியும் சினிமால நடிக்க போயிடுவாரு. விஜய் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Vijay is surely ours. The NDA alliance is going to win this election. There will be victory, and probably Mr. Vijay will have to go back to films. இந்தியில விஜய் இஸ் அவர்ஸ்னா வெற்றி எங்களுடையதான் அர்த்தம். இதை இந்த மூதேவி மாத்தி விஜய் நம்பாளுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கான். இதை தெரியாத அந்த தற்கூறிங்க இருக்கிறாங்களே, நான் டிவி இருக்கிறவங்க சொல்ல, நீங்க தெளிவாதான் இருக்கிறீங்க, கொஞ்சம் அரசியல் தெரியாம இருக்கிறீங்க. இந்த மத்த கட்சியில இருக்கிற தற்கூறிங்க இருக்கிறாங்களா, நான் யாரும் சொல்ல தெரியல, அவங்க இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க. அப்புறம் தற்கூரிஸ், உண்மையிலேயே விஜய் பிஜேபியோட ஆளா இருந்தா எலெக்ஷன் வரும், இன்னைக்கு 24 தான் இருக்குது. இந்த டைம்ல போட்டு உடைப்பாங்களா விஜய் ஆளுன்னு சொல்லிட்டு? ஓட்டு அடி வாங்காது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் பிஜேபியோட டீம் கிடையாது, மக்களோட டீம்னு சொல்லிட்டு எந்த காரணத்திலயும் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட பாத்தீங்கன்னா அது உண்மையா பொய்யா, அது இன்னும் அர்த்தம் கண்டுபிடிங்களா? சும்மா மாட்டிச்சா உடனே ஷேர் பண்ண வேண்டியது. எங்களுக்கு தான் அரசியல் தெரியும், எங்களுக்கு தான் அரசியல் தெரியும் சொல்றீங்க. இதுல இருந்தே தெரியுது உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியலன்றது. இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டகடா.